ஃபைட் பண்ணி எப்படியோ சமாளித்து வந்துட்டேன். கொஞ்சம் பேடாக தான் இருந்தது. கஷ்டமாக தான் இருக்கும் அந்த டைம்லலாம். ஏம்மா பாண்ட்ஸ் பவுடர் கூட இல்லையாம்மா? அப்படிலாம் கொண்டு வந்து கேட்பாங்க பாட்டிங்க. அவங்கள சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். Hola! Vacation to Europe starts from rupees 99,999 only. GT Holidays. Taste Daily. Taste the Daily. எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றப்போ அதுக்கான வேல்யூ குறையுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் படித்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்கும். இப்போ 10 பேர் படிக்கிறாங்கன்னா அந்த 10 பேரும் வந்து பேஷனாக எடுத்து பண்ணுறாங்கன்றது சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு படிப்பு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் இல்லையா உங்களுக்கு. ஸோ எங்கே போனாலும் நீங்கள் தைரியமாக பேசலாம். ஏன்னா ஈவன் என்னோட ரிலேட்டிவ்ஸே பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, மணி விஷயத்தில் நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? ஃபைட் பண்ணி எப்படியோ சமாளித்து வந்துட்டேன். கொஞ்சம் பேடாக தான் இருந்தது, கஷ்டமாக தான் இருக்கும் அந்த டைம்லலாம். ஏம்மா பாண்ட்ஸ் பவுடர் கூட இல்லையாம்மா? அப்படிலாம் கொண்டு வந்து கேட்பாங்க பாட்டிங்க. அவங்கள சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். பெல்ஸ் பால்சி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு எனக்கு, ஃபேஷியல் நர்வ் ப்ராப்ளம். பட் இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பணும், இல்லை என்ன பார்க்க அழகாக இருக்கணும், பட் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், பட் சிம்பிளாகவும் இருக்கணும், அந்த மாதிரிலாம் குவிக் டிப்னா என்ன சொல்லுவீங்க? ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே சன்ஸ்க்ரீன் லோஷன், அதுலேயே ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து நம்ம போடுற ஃபவுண்டேஷன். ஸோ டைரக்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, வாட்டர் கண்டென்ட் நிறையா எடுத்துக்கோங்க. தோசை மாவு இருக்கு இல்லையா, ரொம்ப கொலப்பாக இருக்கும் இல்லையா, அந்த கொலப்பை நீங்கள் அகெயின் திரும்பவும் உங்களோட ஹேரை கண்டிஷனர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் பிரியா தான் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா மேக்கப். ஸோ இன்னைக்கு நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தர டுட்டோரியல் ஒரு 1 மந்த்து 2 மந்த்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்னு சொன்னால் வந்து ஒருத்தர், இன்றைக்கி நிறைய பேர் இன்ஜினியர்ன்றப்போ இப்போ காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சு, எல்லாருமே இன்ஜினியர்ன்ற மாதிரி ஒரு வேல்யூ இன்ஜினியர் தான். சரி, ஓகே, ஒரு வேல்யூ கம்மியாச்சா இல்லையா? இப்போ அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றப்போ அதுக்கான வேல்யூ குறையுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலி எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே வந்து என்ன கேட்பாங்கன்னா, இத்தனை மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நானும் இப்போ படித்தேன், நான் எப்படி தெரிவேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் எல்லாருக்குமே நான் ஒன்று தான் சொல்லுவேன், எத்தனை பேர் படித்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்கும். இப்போ 10 பேர் படிக்கிறாங்கன்னா அந்த 10 பேரும் வந்து பேஷனாக எடுத்து பண்ணுறாங்கன்றது சொல்ல முடியாது. சும்மா கூட பண்ணலாம், வீட்டில் சும்மா இருக்கேன், இல்லை மேரேஜ் ஆக போகுது, அந்த ஒரு 10 டேஸ் நான் என்ன பண்ணுறது, அப்படியே படிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸே கேட்பாங்க, மேம் இப்போ நான் வந்து கற்றுக்கிட்டேன்னா என்னால் முடியும், ஏன்னா இத்தனை பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 60 பேர்லாம் கூட படிச்சுட்டு வெளில வராங்க. ஆனால் எல்லாருமே வந்து பண்ணுவாங்க, நல்லா வெளில வராங்கன்னா இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பேஷனேட்டாக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஸ்கோப் இருக்குது. உங்கள் ஒர்க் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் தேடி வருவாங்க. இப்போ அதே மாதிரி இப்போது பிகினர்ஸாக இருப்பாங்களே, இப்போது மேக்கப் நான் கற்றுக்கணும், நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்வேன்னா, டேரெக்டாக இதில் ஜம்ப் பண்ணாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு டிகிரி வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு படிப்பு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் இல்லையா உங்களுக்கு. ஸோ எங்கே போனாலும் நீங்கள் தைரியமாக பேசலாம். ஸோ கண்டிப்பாக டிகிரி, ஏன்னா ஈவன் என்னோடய ரிலேட்டிவ்ஸே பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துட்டு வந்து நானும் இதில் வரேன் அப்படின்ட்டு ஜாலியாக இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் அப்படி கிடையாது, இதில் நிறைய விஷயம் இருக்குது. படித்தா மட்டும்தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் நின்று நீங்கள் தனியாக பேசுவீங்க. ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி, அதுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸ் எல்லாமே. ஸோ எடுத்தோடனே அப்படியே நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வராங்க. இப்போ பேக்கப்பில் நீங்கள் ஒன்று படித்து வச்சுக்கணும். கண்டிப்பாக இது இல்லைனாலும் அது அந்த மாதிரி. இப்போ என்னையே கேட்டிங்கன்னா நான் இன்னுமே வந்து படிக்கிறதுக்கு நான் ரெடி தான். எம்ஏ முடிச்சிருக்கேன், அடுத்து சைக்காலஜி இப்போ ரீசெண்டாக இப்போ முடித்தேன், ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் கண்டிப்பாக படிப்பேன். நான் எல்லோரும் கேட்பாங்க, இதுதான் உன்னோட பேஷன் ஆகிடுச்சு, அகெயின் நீ எதுக்கு நீ படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. பட் நம்ம படிக்க நம்மளோட பிஸ்னஸ் எப்படி நம்ம ரன் பண்ணுறன்ற கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், ஒரு கிளியர் மைண்ட் செட் கிடைக்கும்.
ஸோ அது வேற இது வேற. நம்ம படிப்பு பிஸ்னஸ்க்காக மட்டும் கிடையாது. எல்லாரும் அப்படி தானே பண்ணுவாங்க. நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுவோம்னா அது ரிலேட்டடாக தானே படிப்பாங்க. ஸோ அது கிடையாது இது. ஸோ இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமா இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க? 2017 இருந்து இருக்கேன். ஓகே. ஸோ அப்போ இருந்து ஆரம்பிச்சது. ஆமா, இப்போ அது ஒரு ஆக்சிடென்ட்டாக வந்தது தான். ம். உண்மையாக சொன்னா எனக்கு இது பேஷனே கிடையாது. ஓகே. ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்க. அது என்னோட அம்மா வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓகே. ஸோ அவங்க வந்து இந்த பியூட்டிஷியன் பார்லர் வச்சுருந்தாங்க. 25 இயர்ஸாக வச்சுருந்தாங்க. அப்போ எனக்குமே தெரியும், எனக்கும் கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் பண்ணுவேன். ஆனால் கிளைண்ட்ஸ்க்காக பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கள் சித்திக்கு பண்ணுறது, எங்கள் அம்மாவுக்கு பண்ணுறது. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. கிளைண்ட்ஸ் எதாவது வந்தாங்கன்னா நான் கிட்ட கூட போக மாட்டேன். அப்படி தான் இருந்தேன். பட் ஒன்ஸ் 2017 தான் நினைக்கிறேன் கரெக்டாக. அப்போ அம்மா மலேசியா போயிட்டாங்க. ஒரு நெய்பர்ஹுட் வந்து எனக்கு பண்ணுறியாம்மா, உங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க, எனக்கும் பண்ணி விடுமா அப்படின்னாங்க. சரி சும்மா பண்ணேன். அப்புறம் அந்த அப்ரிசியேஷன் கிடைக்க கிடைக்க என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்லாம் அதுக்கு நல்லா இருந்துச்சு. அது ஒரு 3000 4000 தான் கிடைக்கும் ஸ்டார்டிங்கில். எனக்கு அதை வச்சு நான் ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அது பேப்பர் பப்ளிஷ்மெண்ட் அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருந்தது. ஓகே திரும்ப இன்னும் பண்ணலாம். ஸோ அப்படி வந்தது தான் இது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நிறைய செலிப்ரிட்டிஸ் பண்ணியிருக்கீங்க, பிரைட்ஸுக்கெலாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஆரம்பத்தில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். எல்லா துறையிலையுமே ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயுமே இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் அப்படி ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன ஆரம்ப காலகட்டங்களில்? செலிப்ரிட்டி ஃபஸ்ட் டைம் செலிப்ரிட்டின்னு நான் ஸ்டெப் எடுத்துக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா, ஏதாவது நம்ம வந்து அவங்களுக்கு பிடிக்காதது பண்ணி கோவப்பட்டுற போகிறாங்க. ஸோ அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி பேசுறது, இது மாதிரி நிறைய டவுட்டோடு தான் நான் போனேன். ஆனால் தேங்க் காட் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டி நான் வந்து பார்க்கல. நான் எல்லாருமே வந்து நல்லா தான் பழகுனாங்க. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. ஸோ எதுவுமே அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கல. ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு. உங்களுக்கு வந்து பிரைடுக்கு பண்ணுறது ஈஸியா மேக்கப், இல்லை செலிப்ரிட்டிக்கு பண்ணுறது ஈஸியாக இருக்குமா? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ட்ராக். அதான் கேட்குறேன். ரெண்டுமே வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அது ரியல் டைமு. இது வந்து செலிப்ரிட்டி மேக்கப் வந்து எப்பவுமே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைம் தான். குவிக்காக எப்படி நாங்கள் முடிக்க முடியும், எப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படி தான். பட் ப்ரைடலுக்கு பண்ணும்போது நாங்கள் டைம் எடுத்து பொறுமையாக ரிலாக்ஸ்டாக தான் நாங்கள் பண்ணுவோம். செலிப்ரிட்டி ஷூட்ஸ்ன்றப்போ எங்களுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்தில் டக்குன்னு முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். ஓகே. ஸோ நீங்கள் பண்ணதுலே இது வரைக்கும் மேக்கப் பண்ணதுலே வந்து பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன காம்ப்ளிமெண்ட்? எனக்கு ஒரு என்ஆர்ஐ பிரைடு வந்திருந்தாங்க. அவங்க ஃபுல் ஃபேமிலியே வந்து என்னை அப்படி காம்ப்ளிமெண்ட் இந்த சென்ஸ் எதுவும் கிஃப்டாக இல்லை. ஆனால் அவங்க என்னை பார்த்துக்கிட்ட விதம், அவங்க என்னை பேசினது, ஏன்னா அவங்க ஒரு பொண்ணாகவே எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டு ஒரு பொண்ணாகவே நினச்சிக்கிட்டேன். எனக்கே ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. ஆனால் அது எனக்கு இப்போ வரைக்கும் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். நினச்சி பார்த்து ஒரு குட்டி சந்தோஷம் மாதிரி வரும். ஓகே. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அடிக்கடி அந்த மூமெண்ட்டை நினச்சி பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்க அப்பா அவங்க பொண்ணு மாதிரி என்னை பார்த்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அப்படியே பார்க்கும் பொழுது நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்கிற விஷயம் என்னென்னா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, மணி விஷயத்தில் நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? நடந்திருக்கு. ஸ்டார்டிங்கில், அதாவது ஃபஸ்ட் டைம் நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக ப்ரைடல் என்ட்ரி நான் கொடுக்க போகும்போது அங்கே நடந்துச்சு. அதுதான் நான் சொன்னேனே, நமக்கு வந்து படிப்புன்றது முக்கியம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் முக்கியம். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் கண்டிப்பாக நமக்கு ஒரு டிகிரி முக்கியம் அப்படின்றது நான் சொல்கிறது. ஸோ அந்த இடத்துல இப்போது மேபி ஒரு அந்தளவுக்கு ஓப்பனாக வெளி உலகம் தெரியாதவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. பட் நம்ம வந்து ஓரளவுக்கு அதுவுமே எனக்கு புதுசு தான், எப்படி ஹேண்டில் பண்ணோம்லாம் தெரியல. இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் இருந்தனால கொஞ்சம் ஃபைட் பண்ணி எப்படியோ சமாளித்து வந்துட்டேன். கொஞ்சம் பேடாக தான் இருந்தது, கஷ்டமாக தான் இருக்கும் அந்த டைம்லலாம். ஸோ எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு மேட்ரு என்னன்னா அமௌண்ட் கொடுக்கறது தான் பிரச்சனை. அது வந்து எப்படியாவது நம்ம ஏதாவது ஒன்று ஒர்க்கு வைஸ் அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. அவங்க அம்மா வந்து சம்திங் எனக்கு தெரிஞ்சு சாரி கட்டி விட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து நோ சொல்லிட்டோம், இல்லை ஃப்ரீயாக பண்ண முடியாது அப்படின்ட்டு. மேபி அதுக்காக அந்த கோவத்தை வந்து இதில் காட்டினாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் என் கூட ஹஸ்பண்ட் இருந்தனால அவங்க கொஞ்சம் ஃபைட் பண்ணி பேசி. இப்போது இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம வந்து பிரைடுக்கு மேக்கப் பண்ண போவோம். ஸோ
ஸோ அப்போ போகிற இடத்துல வந்து இவங்க பிரைடோட ஃப்ரெண்டோ இல்லை அவங்களுடைய ரிலேஷன் யாராவதோ எனக்கு லைட்டாக மேக்கப் பண்ணி விடுங்க, எனக்கு இந்த புடவை கட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு அது எப்படி இரிட்டேட் ஆகுமா, என்ன யோசிப்பீங்க? எனக்கு நிறைய அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. அதனால நான் என்ன பண்ணுவேன், முன்னாடியே வந்து சொல்லிடுவேன், பிரைட் கிட்ட சொல்லிடுவேன். யாருக்காவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா முன்னாடியே சொல்லிடுங்க. அங்கே வந்து கேட்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்களே சொல்லி பேசி சமாளிச்சிருங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவேன். அவங்களும் இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, ஏமா பான்ஸ் பவுடர் கூட இல்லையாம்மா அப்படிலாம் கொண்டு கேட்பாங்க பாட்டிங்க. அவங்கள சமாளிக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கும். யங்ஸ்டர்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். பட் இது மாதிரி கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பிரைட்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ ஈஸியாக சொல்லிடுறாங்க இல்லையா, மேக்கப் ஆர்டிஸ்ட்னா ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ பிரைட்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு போகணும், அதே மாதிரி லேட் நைட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஹெல்த்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? அது எப்படி? என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஹெல்த் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேற லெவலில் அஃபெக்ட் ஆகிருப்பேன். பெல்ஸ் பால்சி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு எனக்கு, ஃபேஷியல் நர்வ் ப்ராப்ளம். ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைட் போயிடுச்சு. ஸோ ஐஸ் க்ளோஸ் பண்ண முடியாது. நான் நைட்டு வந்து பிளாஸ்டர் போட்டு தான் வந்து தூங்குவேன். கண் ஓப்பன்லேயே இருக்கும், ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆகக்கூடாதுன்றனால பிளாஸ்டர் போட்டுப்பேன். அப்புறம் தண்ணி குடிக்க முடியாது, ஒன் சைடு ஊற்றும். கார்கிள் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு இது தெரியாது, பெல்ஸ் பால்சி தான், எனக்கு அந்த டேர்ம் கூட எனக்கு தெரியாது. மே மாதம் வந்துச்சு, இது ஒரு 1.5 years ஆச்சு. என்னவோ எனக்கு நடக்குதுன்னு தெரியுது. ஏன் எனக்கு இப்படி நான் கார்கிள் பண்ணுறேன், இங்கே வருது, தண்ணி குடிக்கிறேன், இது என்ன நமக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கே, என்னாச்சு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்தேன். அப்புறம் நானே டாக்டர்கிட்ட போயிட்டு, எனக்கு பர்சனல் டாக்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொன்னேன். அது ஒரு சின்ன விஷயமாக தான் நினச்சேன் நான். பட் அவர் வந்து உடனே உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். வழியில் இருந்தார் வந்து. அப்போ தான் அவங்க சொன்னாங்க முகவாதம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் வருதுன்னா, காற்றுல நம்ம பட ஜில்லுன்னு காற்று நம்ம போகிறோம்ல, ஏர்லி மார்னிங் டைமில் நம்ம போகும்போது, அந்த மாதிரி டைமில் ஃபேஸில் வந்து காற்று பட நம்மளோட நர்வ்ஸ் வந்து வீக் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே இருக்கிற நர்வ்ஸ் ஐஸ், நோஸ், லிப்ஸ், அப்புறம் இந்த சின், ஐப்ரோஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிற நர்வ்ஸ் எல்லாமே இங்கே தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு டெட் ஆன மாதிரி ஆகிடும். அப்போ உங்களுக்கு மூமெண்ட் பண்ண முடியாது, லிப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது, காற்று அடைக்க முடியாது, வாயில் கண்ணு மூட முடியாது. அப்புறம் சீக்கிரம் கண்டுபிடிச்சதுனால நான் வந்து ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கிட்டு ஒரு 1.5 month ஆச்சு. டேப்லெட்ஸ் வரும் இல்லையா, வயிறு எரியும், அல்சர் வரும். அந்த டைமில் சாப்பிட முடியாது. அந்த மிட் டைம் நமக்கு பழக்கம் இல்லைல்ல, முகூர்த்தம்ன்றது அந்த ஒரு 4 நாள் தானே. அந்த 4 நாள் போயிட்டு வந்தால் அந்த ஒரு மாதமே ஃபுல்லாக ஜாம்பி மாதிரி தான் இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு குயிக் டிப் சொல்லணும். இப்போ வந்து எங்கிட்ட வந்து நிறைய பொருளாக இல்லை, பட் இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பணும், இல்லை என்ன பார்க்க அழகாக இருக்கணும், பட் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், பட் சிம்பிளாகவும் இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு குயிக் டிப்னா என்ன சொல்லுவீங்க மேக்கப்புக்கு? டக்குன்னு ரெடி ஆகணும், ஆனால் அழகாக இருக்கணும், அழகாக இருக்கணும். சரி, ஓகே. நான் பண்ணுறதே வந்து சொல்கிறேன். ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், பட் ஸ்டில் நான் வந்து எனக்கு அந்தளவுக்கு டைம் இருக்காது. டக்குன்னு நம்ம ரெடியாகி போகிற மாதிரி தான் இருக்கும். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, என்னோடய சன்ஸ்க்ரீன் லோஷன் எடுத்துப்பேன். ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே சன்ஸ்க்ரீன் லோஷன், அதுலேயே ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து நம்ம போடுற ஃபவுண்டேஷன். ஸோ 2 மிக்ஸ் பண்ணி ஒரே பேஸ், பவுடர், காஜல், முடிஞ்சிருச்சு, லிப்ஸ்டிக், அவ்வளோதான். பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஆமாம், அதே லிப்ஸ்டிக்கை வந்து நம்ம ப்ளஷ்ஷாக போட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஐப்ரோ, காஜல், முடிஞ்சிருச்சு. ஓகே, வா, சூப்பர். இதுதான் நான் டக்குன்னு பண்ணுற ஒரு விஷயம். இது நம்ம டக்குன்னு பண்ணி நல்லாவும் இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். ஓகே. இப்போ பிரைட் டு பீலாம் இருப்பாங்க, இப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அவங்க எப்படி வந்து அவங்க ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலாம்? ஒரு 1 month முன்னாடி, பிஃபோர் 2 month பிஃபோர்லாம் கேட்பாங்க, நான் ஃபேஷியல் எடுத்துக்கலாமா? நான் எல்லாத்துக்குமே நோ சொல்லிடுவேன். நீங்கள் தயவு செஞ்சு எங்கேயும் போயிட்டு ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, உங்களோட இன்னர் ஹெல்த் பார்த்துக்கோங்க. டெய்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருங்க, ஜூஸாக குடிச்சிடாதீங்க. ஏன்னா அது கண்டிப்பாக டபுள் த சுகர் ஆகிடும், அது பாடிக்குமே நல்லது இல்லை. ஸோ டேரெக்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, வாட்டர் கண்டென்ட் நிறையா எடுத்துக்கோங்க. தோசை மாவு இருக்கு இல்லையா, ஸோ தோசை மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சிடணும், ஏன்னா ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ டேரெக்டாக தோசை மாவை எடுத்து உங்கள் கைக்கு காலுக்கு நீங்கள் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு ட்ரையாக இருக்கணும், நம்ம ஸ்கின் வந்து தண்ணி படக்கூடாது, ட்ரையாக போடணும். அப்போ தான் வந்து அது ஒரு நல்ல ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை போட்டுட்டு ஒரு வாஷ்லேயே வந்து பாடி பாலிஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. போட்டுட்டு வெறும் வாட்டர்லேயே வந்து கழுவிடலாம், வெறும் வாட்டர்லேயே நீங்கள் கழுவிடலாம். வேணும்னா எக்ஸ்ட்ராவாக கஸ்தூரி மஞ்சள் அது போடலாம். ட்ரையான ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணலாம், லிக்விடாக எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். லைக் டொமேட்டோ அதெல்லாம் ஜூஸாக இருக்கும்ல, அது இன்னுமே டைல்யூட் ஆகிடும். ஸோ இன்னும் ஸ்மூத் ஆகிடும் கன்சிஸ்டன்சி. நம்ம ரஃப்பாக தேய்க்கும் போது நம்ம ஸ்கின்னுக்கெலாம் இன்னும் ரஃப்பாக போடலாம்.
அதே தோசை மாவை ஃபேஸ்க்கு போடுறீங்கன்னா கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தான் போடணும். ஓகே. ஏன்னா ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப ரஃப்பாக ஹார்ஷாக நம்ம தேய்க்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி ஸ்கின்னுக்கு மட்டும் கொஞ்சம் மைல்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் கொடுக்கலாம் சர்க்குலர் மோஷனில். அதுவுமே ஒரு நல்ல ஒரு பாலிஷிங் மாதிரி இருக்கும். ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேக் போடணும். ஓகே. ஏன்னா போஸ் ஓப்பன் ஆகிடும். ஆமாம். ஸோ பேக் போட்டால் தான் உங்கள் போஸ் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பேக்னா என்ன பேக் போடலாம் இது போட்டு? ஓட்ஸ் வந்து பவுடர் பண்ணி மில்க் இல்லை கர்ட், அதுவும் இல்லைன்னா லெமன் ஜூஸ். இன்கேஸ் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸ் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக டொமேட்டோ ஜூஸ் போட்டு பேக் மாதிரி போட்டு முடிச்சிடலாம். ஸோ நம்ம அதே மாதிரி ஹேர் கேர் ஏதாவது டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஹேர் கேர் வந்து சின்ன வயசுலேருந்து பண்ணுறது தான். வீட்டில் எனக்குன்னு தெரியாது, அம்மா பண்ணுறது தான். வீட்டில் நமக்கு செம்பருத்தி பூலாம் இருக்கும் இல்லையா? ஸோ ஆயில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஷாம்பூ வாஷ், யூஸ்வலாக நீங்கள் என்ன ஷாம்பூ போடுறீங்களோ வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை இருக்குது இல்லையா? அது வெறும் தண்ணியில் வந்து நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா அதோட மூக்கஸாக சம்திங் சப்ஸ்டன்ஸ் வரும். ரொம்ப கொலப்பாக இருக்கும் இல்லையா? அந்த கொலப்பை நீங்கள் அகெயின் திரும்பவும் உங்களோட ஹேரை கண்டிஷனர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வெறும் செம்பருத்தி தண்ணியில் போட்டு நல்லா இலை, செம்பருத்தி பூ, இலை எல்லாமே சேர்த்துக்கலாம், நல்லது தான். வெறும் வாட்டரை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். அது அப்படியே நீங்கள் ஹேரில் போட்டு பிளெயின் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ அது நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், சூப்பர், ரொம்ப ஷைனியாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்கள் ஹேர். அதுவே வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் ஆகும். உங்களுக்கு அன்றைக்கி நீங்கள் ஒரு 2-3 தடவை ஹேரை இப்படி போட்டு காட்டிட்டு இருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்கும். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இவ்வளோ நேரம் மேக்கப் பற்றி பேசணும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஒரு லைவ் டுட்டோரியல் இப்போ பண்ணி காட்டினா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம லைவ் டுட்டோரியல் போகலாமா? கண்டிப்பாக. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் மேக்கப் சம்மந்தமாக என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் அழகாக சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்ம அப்பாவும் அம்மாவும் ஃப்ரெஞ்சு, அப்போ நம்ம பாஸ்போர்ட்டு ஃப்ரெஞ்சு, அப்போ நேஷ்னாலிட்டி ஃப்ரெஞ்சு. இந்தியாவில் டூவல் நேஷ்னாலிட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்தியன்ஸாக இருக்கணும், இல்லைன்னா வேறு நாட்டு நேஷ்னாலிட்டி எடுத்துக்கணும். அப்போ நாங்கள் ஃப்ரெஞ்ச் பாஸ்போர்ட்டே வச்சுக்கின்னு நம்மளுக்கு வந்து ஒரு OCI கார்டு இருக்குது. அப்போ OCI கார்டுன்னு பார்த்தா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அது வந்து யாரோ இந்தியன் ஒரிஜின் வச்சுருந்தா அந்த கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ நாங்கள் வந்து 87க்கு முன்னாடி பிறந்தோம். அப்போது அந்த OCI கார்டுக்கு அப்ளிகேஷன் பண்ணிட்டு நாங்கள் வந்து பை பர்த் இந்தியன் அது போல் நான் ஆர்கியூ பண்ணிவிட்டு அந்த OCI கார்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த OCI கார்டு நம்ம கையில் இருந்தால் லைஃப் லாங் வீசா வரும். இங்கே இருக்கலாம், போகலாம், வரலாம். அன்னடிக்கும் ஒரு புது வீசாலாம் கேட்க தேவையில்ல, எதுவுமே ரெஜிஸ்டர்லாம் பண்ண தேவையில்ல. ஆனாலும் ஓட்டு போட முடியாது, அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வாங்க முடியாது. Hola! Vacation to Europe starts from rupees 99,999 only. GT Holidays. Taste the Daily. Taste the Daily.